அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து டாக்டர் எழிலன் சட்டசபையில் சொன்ன பதிலே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சுகாதாரத்துறையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டிடமோ கட்டிட வல்லுநர்களோ கருவிகளோ உபகரணங்களோ அல்ல. அங்கே உயிரை காப்பாற்ற பணியும் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மருத்துவமனை கருவிகள் எல்லாம் வந்து ஒரு உடலாக எடுத்துக்கொண்டால் அங்கு உயிராக இருப்பது மருத்துவர்களும் செவிலியர்களும் தான். உடலும் முக்கியம், உயிரும் முக்கியம். ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் உடல் இருந்தால் போதும் அப்படிங்கிற இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பாத யாத்திரையை பொறுத்தவரையில் எங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவாக என்ன தோணுது அப்படின்னா, நம்முடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மாரத்தான்லாம் செல்வதில் ரொம்ப ஆர்வமாக செல்பவர்கள். பல மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கெல்லாம் கூட நடந்தே வராங்க. அப்போ நாங்கள் வந்து நடைபயணம் செல்லும்போது நிச்சயமாக நம்முடைய முதல்வரையும் அழைத்து கொண்டே மருத்துவர்களை சந்தித்து கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவார்கள் கூட நாங்கள் நம்புகிறோம்.